அமெரிக்காவில் வார் 2 படத்தை விட அதிகமாக அட்வான்ஸ் புக்கிங்கில் வசூல் செய்திருக்கிறது கூலி படம். மிரள வச்சார் ரஜினி. இந்த படத்தில் இடைவேளை போர்ஷன் இது வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் வராத அதிர்ச்சியான ஒரு இடைவேளை பிரேக்காக இருக்கும். அதாவது யாரும் இனிமே வாயை திறந்து பேசக்கூடாது, அது சாதனை பண்ணிச்சு இது சாதனை பண்ணிச்சு பேசவே கூடாது. அந்த அளவுக்கு எல்லா ரேஞ்சிலையும் அடித்து நிமித்துது. என்னுடைய கணிப்பு என்னென்னா, அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே 100 கோடி ரூபாய் உலகளவில் வசூலித்த ஒரே தமிழ் படம் கூலியாக தான் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், 3 நாள் அட்வான்ஸ் புக்கிங் போயிடுச்சு. இதில் ஒரு சாதனை என்னென்னா, கமலஹாசன் நடித்து மணிரத்னம் எழுதி இயக்கிய தக்லைஃப் படம் அமெரிக்காவில் ஒட்டுமொத்த வசூல் இருக்கு இல்லையா, நல்லா கேட்டுங்க, ஒட்டுமொத்த வசூல் டோட்டல் கலெக்ஷனை நம்முடைய ரஜினிகாந்துடைய கூலி படம் அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஓவர்டேக் பண்ணிச்சு. என்னை வாழ வைக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். டோல்கேட் சேனல் நேயர்களே, வசூல் சாதனைகளை முறியடிக்கும் ரஜினியின் அட்வான்ஸ் புக்கிங். பொதுவாகவே எனக்கு தெரிந்து உலகம் சுற்று வாலிபன் தினத்தந்தியில் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் 175 நாட்கள் திரையிட்ட சென்னையில் உள்ள 3 தியேட்டர்களில் தொடர்ச்சியாக ஓடியது. அதிக வசூல் பெற்ற படம், அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே அதிக வசூல் பெற்ற படம் என்று உலகம் சுற்று வாலிபனை சொல்லலாம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் வருகிறது என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தியேட்டர்கள், கிட்டத்தட்ட 900 தியேட்டர் இருக்குது, 800 தியேட்டரில் ரஜினிகாந்த் படம்தான், 4 காட்சிகளும் ரஜினிகாந்த் படம்தான் என்ற நிலைக்கு ஆளாகிவிட்டது. இன்றைக்கி ஆகஸ்ட் 14 எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ஏதோ துண்டு துக்குடா படம் 2 படம் ரிலீஸ் ஆகும், அவ்வளோதான், பேருக்கு சப்பானியாக. அந்த நிலை இப்போது இருக்கிறது. சரி, தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்குன்னா, அமெரிக்காவில் வார் 2 படத்தை விட அதிகமாக அட்வான்ஸ் புக்கிங்கில் வசூல் செய்திருக்கிறது கூலி படம். அமெரிக்கர்கள் எல்லோரும் வியந்து பார்க்குறார்கள். என்னடா, நம்ம இங்கிலீஷ் படம் கூட அவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் போகலை, ஹாலிவுட் படம், ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழ் படம் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கே அப்படி என்று அங்கலாய்க்கிறார்கள். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள தமிழர்களை இன்று பழிவாங்கி கொண்டிருக்கிறார். தமிழர்களை மட்டுமில்லை, இந்தியர்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதுக்கு நாம் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஆனாலும் தமிழ்நாட்டிலே இருந்து அங்கு அமெரிக்காவிலே போய் வேலை பார்க்கிற வாழ்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் ரஜினி படத்தை அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே பார்த்து விட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள் என்றால், வெளிநாட்டிலும் ரஜினியின் புகழ் எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் வார் 2 படத்தை விட கூலி படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் அதிகமாக போகுது அப்படின்னா மிரள வைத்தார் ரஜினி. மிரள வைத்து விட்டார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் கன்னடத்து பைங்கிலி சரோஜாதேவி, கன்னடத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டிலே பெரும்பாலான ரசிகர்கள் இதயத்தில் குடிபுகுந்தவர் சரோஜாதேவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னடத்திலிருந்து வந்த இந்த புயல் தமிழ்நாட்டிலே நிலை கொண்டு தமிழனாக வாழ்ந்து தமிழச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டு மருமகனாக இன்றைக்கு போல வச்சு கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த். இதுதான் உண்மை. அதாவது எல்லாரும் ஆரம்பத்தில் ரஜினிகாந்தை பார்த்துருக்காரு இயக்குனர் எம்எம் கே பாலச்சந்தர் அவர்கள் படத்தில். அவர்தான்
அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது ரஜினியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது ஒரு சீன் கொடுத்து இந்த டைலாக் பேசுன்றிருக்கார். பிரமாதமாக பேசியிருக்கார். கைத்தட்டி மகிழ்ந்த பாலச்சந்தர் என்ன சொல்லியிருக்காரு, நீ மட்டும் தமிழ் முழுமையாக பேச கற்றுக்கிட்டேன்னா ஒரு ரேஞ்சு எங்கேயோ போயிரும்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கூலிப்பட வெளியீட்டு விழாவிலே சொல்லி மகிழ்ந்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதான் நன்றி மறவாத ரஜினிகாந்த். குரு வணக்கம்னா அப்படி இப்படி இல்லை. ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்கிறேன். அதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு மருந்து சாப்பிட்டாரு. அங்கே பாலச்சந்தர் படப்பிடிப்புலேருந்து ஃபோனு, ஒரு 2 ஷாட்டு விட்டு போச்சான், டைரக்டர் வர சொல்லாருன்னு பயந்து போய் அலறி அடித்து வாந்தி எடுத்து பல்ல விளக்கிட்டு சிங்கம் போட்டுட்டு போயின்னு இருக்கார். போட்டுட்டு அந்த ஷாட்டை முடிச்சிருக்காரு. ஆனால் பிள்ளைக்காரன், அதாவது ரஜினி தண்ணி அடிச்சிருக்காங்கிறத பாலச்சந்தர் புரிஞ்சுக்கிட்டார். ரஜினி, நான் சொல்கிறத கேளு, மருந்து சாப்பிடு, ஆனால் அதிகமாக சாப்பிடாத, அது உடலை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் ரஜினியே பதிவு செய்திருக்கிறார். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் யார் சொன்னாலும் கேட்காத ரஜினிகாந்த் பாலச்சந்தர்னு பேரை சொன்ன உடனே அப்படியே சுருண்டுருவார். இதை அவரே சொல்லியிருக்கிறார். கே பாலச்சந்தர் என்னுடைய வழிகாட்டி, குரு, எல்லாமே அவர் தான். நான் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு பாலச்சந்தர் போட்ட சாப்பாடு என்று நன்றி உணர்வோடு சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த். இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போயிருக்காரு கூலி படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அங்கே பத்திரிகைக்காரங்க சூழ்ந்துக்கிட்டாங்க, மீடியாக்காரங்க சூழ்ந்துக்கிட்டாங்க. உடனே அவர் அப்பா ஒரு நிருபர் கேட்டிருக்காரு, நீங்கள் சென்னையிலே எல்லா விஷயம் சொல்லியிருப்பீங்க, போதாக்கரைக்கு இசை வெளியீட்டு விழா வேறு நடந்துருச்சு, ஸோ புதுசாக நீங்கள் கொஞ்சம் திருவண்ணாமலையிலேருந்து சொல்லணும்னு இருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் இடைவேளை போர்ஷன் இது வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் வராத அதிர்ச்சியான ஒரு இடைவேளை பிரேக்காக இருக்கும், இந்த எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, 3 நிமிட டைலாக்கை ஒரே ஷாட்டில் பேசி ஓகே பண்ணியிருக்கார் ரஜினி. அதாவது எப்போவுமே ஃபாஸ்ட்டாக பேசுவார் ரஜினி. 3 நிமிஷம் டைலாக் பேசுனா எப்படி இருக்கும், அதிரி புதிரியா. நிச்சயமாக முதல் 10 நாளைக்கு அந்த டைலாக்கை கேட்கவே விட மாட்டாங்க. முதல் நிமிஷத்தில் ஆரம்பிக்கிற அந்த கைத்தட்டல் ரஜினி டைலாக் முடிகிற வரைக்கும் போகும். ஆக அப்படி ஒரு அதிரி புதிரி விஷயத்தில் பண்ணியிருக்கார் ரஜினி. அது மட்டும் இல்லை, ஓரளவு வயதானதுக்கு பிறகு நாம் சின்ன பிள்ளையோட டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்காதுன்னு சொல்லி தொடர்ந்து 3 படங்களாக ரஜினி தனக்கு ஜோடி இல்லாமல் நடித்து வருகிறார். இது இந்திய படங்கள்லேயே மிகப்பெரிய சாதனை. ஒரு கதாநாயகன் 75 வயதில் ஜோடியே இல்லாமல் நடித்து படத்தை ஓட வைக்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது. 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி மிகப்பெரிய, அதாவது கிறிஸ்து பிறந்தது போல ரஜினிகாந்த் பிறந்தார். அது மட்டும் இல்லை, அவர் இன்றைக்கு சினிமாவுக்கு 50 ஆண்டுகள் ஆகிறது. வெளி படங்கள் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கார் ஹிந்தி மற்ற மொழிகளில். தமிழில் மட்டுமே 171வது படம் கூலி. இதுவரைக்கும் ரஜினிகாந்த் நடித்த படத்தினுடைய டைட்டிலை தான் மற்றவங்க வச்சுருக்காங்க. முதல் முறையாக கூலி படத்தினுடைய டைட்டில் ஏற்கனவே ரஜினி கமல அந்த சரத்குமாரும் மீனாவும் நடித்த படம் கூலி. அந்த படம் சரியாக போகலை. ஆனால் அந்த படத்தினுடைய டைட்டில் ரஜினிகாந்த் மனமும் இது சரியான தலைப்புன்னு சொல்லி வச்சுருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஒரே நாளில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகுது. அதாவது தமிழ்நாட்டில்
கூலி படம் ஏற்படுத்திய புயல் அகில உலகிலும் கலக்கப் போகிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா பிரமாதமாக நடந்தது. அதில் பத்திரிகையாளர்கள் யாரையும் கூப்பிடலை, ரசிகர்களையும் கூப்பிடவில்லை. அது ஒரு பக்கம் ரசிகர்களுடைய மனக்குறை இருந்தது. நிறைய ரசிகர்கள் எங்களால் தான் அப்படின்றெல்லாம் சொன்னார்கள். உண்மைதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரசிகர்கள் பெரிதுபடுத்தக்கூடாது என்பது நமது வேண்டுகோள். அவங்க சன் பிக்சர்ஸ் அதை ஒரு கமர்ஷியலாக எடுத்துக்கிட்டு அதை அவங்க தரப்பில் சன் பிக்சர்ஸில் ஒளிபரப்பி அதை விளம்பரம் வசூல் பண்ணுறது அவங்க கோரிக்கை. அதனால் எந்த ரசிகர்களையும் இல்லை விடலை. இதற்காக ரசிகரிடம் நாம் டோல்கேட் சேனல் சார்பாக வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ரஜினிகாந்துக்கு இது தெரியாமல் நடந்துவிட்ட விஷயம் என்பது தான் நம்முடைய கருத்து. ஏன்னா ரஜினி அந்த மாதிரி ஆழமாக போய் ரஜினி என்ன ரசிகர்களுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் கேட்க மாட்டார். அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அப்படி செய்து கொண்டார்கள். இன்றைக்கி ஒரே நேரத்தில் சன் டிவியிலையும் ஓடிடிலையும் வெளியாகிறது இசை வெளியீட்டு விழா. கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா முதல்ல டிவியில் ஒளிபரப்பாகி விட்டு தான் அப்புறம் ஓடிடியில் போடுவாங்க. ஓடிடியில் பெரும்பாலும் இசை வெளியீட்டு விழா போடுவது இல்லை. ஆனால் ஓடிடியிலையும் ஒரு செம்ம காசை பார்த்துட்டாங்க சன் பிக்சர்ஸ். ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. ஒரே வேளையில் சன் டிவியில் ஒளிபரப்புகிறார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி இன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகிறது. அதே போல் ஓடிடியிலையும் இன்றை வெளியாகிறது. அதனால் நீங்கள் வீட்டிலிருந்தே பார்த்துக்கலாம். சன் டிவி இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பது தான் நம்முடைய கோரிக்கை. அதாவது யாரும் இனிமே வாயை திறந்து பேசக்கூடாது. அது சாதனை பண்ணிச்சு, இது சாதனை பண்ணிச்சு, பேசவே கூடாது. அந்த அளவுக்கு எல்லா ரேஞ்சிலையும் அடித்து நிமித்துது. கேரளாவில் 5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் ஆகிறது என்று லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு திருவண்ணாமலையில் தெரிவிச்சிருக்காரு. போன படம் ஜெயிலர் 50 கோடி கேரளாவில் வசூல் பண்ணியிருக்கு. இது அதையும் தாண்டும். என்னுடைய கணிப்பு என்னென்னா, அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே 100 கோடி ரூபாய் உலகளவில் வசூலித்த ஒரே தமிழ் படம் கூலியாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இனிமேல் எந்த நடிகருடைய ரசிகரும் வாயை திறந்து பேசக்கூடாது. எங்கள் நடிகர் ரசிகர், எங்கள் நடிகர் நடித்த படம் தான் ரெக்கார்டு பிரேக்கு, அதில் பிரேக்கு, இந்த பிரேக்கை எல்லாம் ஒடித்து தூள் பண்ணி தூர போட்டுட்டு புதுசாக சாதனை ஏற்படுத்தியிருக்கிறார் ரஜினிகாந்த். அதான் தலைவருடைய சாதனை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படா ஆகஸ்ட் 14ஆம் தேதி வருது, தீபாவளி கொண்டாடலாம், பொங்கல் கொண்டாடலாம். தலைவர் படம் பார்த்தா அப்படி ஒரு வைப்ரேஷன். அதாவது வெளி உலக சோகங்கள், துக்கங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் தொடச்சி தூர போட்டுட்டு அந்த தேட்டரை திறந்த உடனே உள்ளே போய் உட்காந்து அந்த மொதல் ஷோவை பார்த்தோம்னாக்கா அது ஒரு ரசனையே வேறு. அது விவரிக்கவே முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நானும் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து முதல் நாள் போய் பார்க்கணுங்கிறது ரொம்ப வீட்டில் என்ன இருந்தால் அடித்து பிடிச்சி காசை தேத்திட்டு தேட்டருக்கு போகிற சூழ்நிலை ஒன்று இருந்துச்சு. அதே போது இப்போது இளைஞர்கள், அது முதியோர்களாக சரி, 50 வயசுக்கு கீழே உள்ள எல்லாருமே ரஜினி படம், அதுவும் கூலி படம் எப்போ சார் வருது, எப்போ சார் வருது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம், 3 நாள் அட்வான்ஸ் புக்கிங் போயிடுச்சு. நீங்கள் 3 நாள் கழித்து தான் ரிசர்வேஷன் பண்ணி பார்க்க முடியும். பொறுமையாக பாருங்கள். எப்படியும் தேட்டரில் 100 நாளுக்கு மேலே ஓடும். அதனால் பொறுமையாக பார்க்கலாம். முதல்ல அடித்து பிடிச்சி டிக்கெட் கிடைக்கலன்னு ஏமாந்துட்டோம்லாம் நினைக்கவே வேண்டாம். ஒரு 17, 18 தேதிகளில் நீங்கள் போய் பார்த்துங்க. ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் இப்போ தேட்டருக்காரங்க எல்லாருமே என்னென்னா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரமுகர்களுடைய தொந்தரவு தாழாமல், சார் டிக்கெட்டு 3 நாள் அட்வான்ஸ் புக்கிங் ஆகி போச்சு, எங்கிட்ட தேட்டர் கேட்டு ரொம்ப டிக்கெட் கேட்டு ரொம்ப ரகலை பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் என்று எல்லா தேட்டர் ஓனர்களும் சொல்கிறாங்க. நீங்கள் கூட ஃபோன் பண்ணாதீங்க, ஒரு 4 நாள் கழித்து ஃபோன் பண்ணுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு வரவேற்பு, மாபெரும் வரவேற்பு. அன்றைக்கி தேட்டர்கள், எல்லா தேட்டர்கள்லேயும் போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய
அந்த விழா முதல் ஃபஸ்ட்டு ஷோ விழாவை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக போச்சுன்னா போலீஸ்காரங்க வேலை அதிகமாகும். போலீஸ்காரங்களுக்கு வேலை வைக்காதீங்க. அடக்க ஒடுக்கமாக ரிலீஸை கொண்டாடுங்க. நிச்சயமாக படம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டாரு. ஏன்னா இதுவரை நாகார்ஜுனா கதாநாயகன் நடித்தவர் இந்த படத்தில் ரஜினிக்காக வில்லன் வேஷம் போட்டிருக்காரு. அதே மாதிரி அமீர்கான் கதையே கேட்காம நடிச்சிருக்காரு. உபேந்திரா கன்னட ஹீரோ, அவர் வந்து முக்கிய வேஷம் செஞ்சுருக்காரு. நம்ம முதல் முறையாக கமல்ஹாசனுடைய மகள் ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சாங் வெளியாச்சு, அப்போ செகண்ட் சாங் வெளியாச்சு. எல்லாமும் மில்லியன் பார்வைகளுக்கு மேலே போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம் ரஜினி ரசிகன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கிற படம் கூலி. இதில் ஒரு சாதனை என்னென்னா, கமலஹாசன் நடித்து மணிரத்னம் எழுதி இயக்கிய தக் லைஃப் படம் அமெரிக்காவில் ஒட்டுமொத்த வசூல் இருக்கு இல்லையா, நல்லா கேட்டுங்க, ஒட்டுமொத்த வசூல் டோட்டல் கலெக்ஷனை நம்முடைய ரஜினிகாந்துடைய கூலி படம் அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஓவர்டேக் பண்ணிச்சு. இது மிகப்பெரிய அதிசயம், சாதனை. இதை நீங்கள் எல்லா கமலஹாசன் ரசிகர்கள்ட்டையும் காலரை தூக்கி விட்டு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.